Max Gold. Cash for gold. Call 04445454545. Max Gold. Cash for gold. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆனால் முதல் கேள்வி ரகு அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. வலைப்பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த முறை தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் கையில் அஜித் புகைப்படத்தை கொடுத்தார்கள். அவர்கள் அந்த புகைப்படத்தை மக்களிடையே காட்டி பிரச்சாரம் செய்வதை பார்க்க முடிந்தது. எப்போதுமே அஜித் அவர்கள் அவரை பற்றிய வரும் சர்ச்சைக்குரிய விவகாரங்களில் அதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கிற ரீதியில் உடனடியாக அறிக்கை ஒன்றை விடுவார். அப்படிப்பட்டவர் இந்த முறை தேர்தலில் அவருடைய புகைப்படங்கள் கட்சிக்காரர்களால் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட போது ஏன் அமைதியாக இருந்தார்? ஏன் கண்டன அறிக்கை வரவில்லை அப்படின்னு கேட்குறாரு. உண்மையிலே ஒரு நல்ல கேள்வி தான். ஏன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அவருடைய அனுமதி இல்லாமல் அல்லது அவருக்கு விருப்பத்துக்கு மாறா ஒரு விஷயம் நடக்கும்போது உடனடியாக இவர் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாரு. அப்போ ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் அவருடைய படத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா நியாயமாக இவர் என்ன பண்ணணும்? என்னுடைய ஆதரவு இந்த கட்சிக்கு கிடையாது, அதனால் அதை நீங்கள் நம்பாதீங்கன்னு அவர் கொடுத்துருக்கணும். ஆனால் அப்படி ஒரு அறிக்கை வரலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு தோன்றது 2 காரணம். ஒன்று, அவர் ரேஸில் பிஸியாக இருக்கார். அவருடைய கவனமெல்லாம் கார் ஓட்டுறதுல இருக்குது. இங்கே என்ன நடக்குதுங்கிறது அவருடைய நாலேஜுக்கே போகலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ எடப்பாடி ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அங்கே அவர் அஜித்தோட இருக்கிற படத்தை அவரே எடுத்து காட்டுறாரு. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ அஜித் திடீர்னு எடப்பாடி காட்டினதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கிற சென்ஸில் ஏதாவது சொல்கிறாருன்னு வச்சுங்க, என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அவர் பவரில் உட்காந்தா அது நிச்சயமாக அஜித்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். நாட் ஒன்லி எடப்பாடி, யாராக இருந்தாலும் அந்த மாதிரி வெளிப்படையாக ஒரு கருத்தை இவரால் சொல்லிட முடியாது. அதில் அவருக்கு ஒருவேளை உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். இந்த சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அப்படி கண்ணும் காணாமல் இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, ஒரு கட்சி பயன்படுத்தினா சொல்லலாம், எல்லாருமே பயன்படுத்தும் போது அதை கட்டுப்படுத்த முடியாது. அது முக்கியமான காரணம் என்னன்னா, எத்தனையோ நடிகர்கள் இருக்க, என்னத்துக்கு எல்லா கட்சிகளும் அஜித் படத்தை வச்சுக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு மக்கள்கிட்ட எவ்வளோ செல்வாக்கு இருக்குங்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். என்ன காரணம்? அவர் கட்சி தொடங்கிட்டார். இவர் வெறும் நடிகராக இருக்கார். அதே நேரம் விஜய்க்கு நிகரான ஒரு ரசிக கூட்டம் அஜித்துக்கு இருக்கு. அப்போ அந்த வாக்குகளை நம்ம பெறணுங்கிறதுனால தான் இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அஜித் போட்டோவை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. நான் கூட கேள்விப்பட்டேன், விஜய் ஏதோ ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு, அங்கே இதே மாதிரி ஒரு அஜித் போட்டோவை கொடுக்க அவர் எடுத்து வச்சுட்டு இப்படி காட்டிக்கிட்டு இருந்தாராம். ஏங்க அதுலேயே ஒரு நியாயம் இருக்குங்க. அஜித்துக்கும் விஜய்க்கும் பழக்கம் இருக்குங்க. ஆனால் அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் நட்பு கிடையாது இல்ல, அவங்க எதிர் துருவமா இருக்காங்கல்ல. ஆனாலும் அப்படிப்பட்ட ரசிகர்களும் தனக்கு ஓட்டு போடணும்னு விஜயே நினைக்கும் போது அப்ப எடப்பாடி நினைக்க மாட்டாரா? அதனால என்னன்னா, இந்த ரசிக கூட்டத்தின் ஆதரவை தங்கள் பக்கம் திருப்புவதற்கான ஒரு முயற்சி தான் இது. ஆனா அடுத்த கேள்வி ஹைதராபாத்ல இருந்து அக்ஷய் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. நாசர், சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் போன்ற முன்னணி நடிகர்கள் சில நாட்களாகவே விஜயை அரசியல் மேடை பிரச்சாரங்களில் கடுமையாக விமர்சித்து வந்தனர். இவர்களில் 3 விஜயுடன் பல படங்களில் நடித்தவர்கள். சொல்லப்போனால் நாசரின் மகனுக்கு விஜயை ரொம்பவே பிடிக்கும். அதை நாசரே ஒரு நிகழ்ச்சியிலும் கூறியிருந்தார். இவர்கள் 3 விஜயை விமர்சனம் செய்கிற அளவுக்கு கூட குஷ்புவோ சுந்தர் சியோ விமர்சனம் செய்வதில்லை. இன்றைக்கு அரசியலுக்காக இவ்வாறு இவர்கள் பேசலாம். எதிர்காலத்தில் ஒருவேளை விஜய் ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் எந்த முகத்துடன் அவரை நேரில் சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதுலலாம் அவங்க ரொம்ப உஷாராக இருப்பாங்க. ஒருவேளை நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்தால் நம்ம எப்படி பழகணும் அப்படின்லாம் அங்கே போய் உட்காந்துருவாங்க. ஆமாம், அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. சத்யராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார், என்னுடைய பிறந்த நாளை விஜய் எவ்வளோ விமர்சையாக கொண்டாடுவார், எங்களெல்லாம் வர வச்சு ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்து என் பிறந்த நாளை ஒரு 2-3 தடவை கொண்டாடி இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. அந்த நட்பு வேற. ஆனால் அரசியல்னு வரும்பொழுது நம்ம கருத்துக்கள் நம்ம சொல்லித்தானே ஆகணும்லாம் அவர் சொல்கிறார். என்னதான் நீங்கள் முட்டு சப்பக்கட்டெல்லாம் கட்டினா கூட
தனிப்பட்ட ஆதாயம்னு ஒன்றும் இல்லாமல் இவ்வளோ ஃபோர்ஸாக அவங்க இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக சத்யராஜுடைய அந்த விஜய் எதிர்ப்புக்கு பின்னால் அந்த திவ்யா சத்யராஜ் திமுகவில் இருப்பதும் அவருக்கு வந்து ஒரு பதவி கிடைக்கணுங்கிறது ஒரு காரணமாக இருக்குது. ஆமாம், அது ஒன்று இருக்குது. இப்போ பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு நீட்டுக்கு பேசினார் விஜய்க்கு எதிராக. நல்ல கமெண்ட் ஒருத்தர் ஒரு சோசியல் மீடியாவில் போட்டிருந்தார். நடிகனை நம்பாத, நடிகனுக்கு நாட்டை கொடுக்காதுன்னு சொல்கிறதுக்கும் ஒரு நடிகன் தேவைப்படுறான் பாரு அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தார். ஸோ அது மாதிரி இவர்களுடைய அந்த தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை அவங்களுக்குள்ளே வச்சுக்கலாம். ஆனால் பொதுவெளியில் வந்து ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணுறது இருக்குல்ல, நீ அவனை நம்பாத இவனை நம்பாத அப்படிங்கிறது அந்த துறையில் இருந்துட்டு எப்படி செய்கிறாங்கன்னு நமக்கு புரியல. அடுத்த கேள்வி யூகேலேருந்து மது அப்படிங்கிறவர் கேட்டிருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு உண்மையில் என்ன தான் பிரச்சனை? அவருக்கு இப்போ வந்து 75 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. மேலும் அவர் வந்து சினிமா துறையில் வந்து நிறைய சாதிச்சிட்டாரு. அவரோட சாதனைகளை யாருமே மறுக்க முடியாது. ஆனால் அவர் இப்போவும் கதாநாயகனாக நடிக்கணும் அப்படிங்கிற வெறியில் இருக்கிறாரு. சமீபத்தில் கூட அவர் வந்து இந்த துரந்தர் படம் மாதிரி ஒரு படத்தை விரும்புகிறதாகவும் அதுக்கான கதையை ரெடி பண்ண சொல்லியிருக்கிறதாகவும் நீங்களே உங்கள் சேனலில் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அத்தகைய கதைக்கு அவர் உண்மையிலே பொருத்தமானவர்னு இப்போவும் நினைக்கிறாரா? ஒரு பொதுவான பார்வையாளராக அவரை பார்க்கும்போது சமீப காலமாக தன்னை தேடி வர்ற எல்லா இளம் இயக்குநர்களோடையும் நான் படம் பண்ண போகிறேன்னு கமிட் பண்ண வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை காக்க வச்சுட்டு அப்புறமா அவங்க வந்து வேண்டான்னு ஒதுக்குறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது வெறியோடு இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது, விருப்பத்தோடு இருக்கிறாருன்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினிக்கு வந்து இத்தனை வயசானாலும் இன்னமும் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவாக ஒத்துக்கொள்வதற்கு இங்கே ரசிகர்கள். ஆமாம் ஆமாம், அவர் ஹீரோவாக நடித்த படத்தை பார்ப்பதற்கு இங்கே ஒரு கூட்டமும் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரஜினிக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்மளை ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குது, நம்மளை வச்சு படம் எடுப்பதற்கு 150 கோடி 200 கோடி கொடுப்பதற்கு தயாரிப்பாளர் இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு வெற்றி படத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது வந்து தப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே ரஜினியுடைய இன்றைய வயது வந்து இப்போ நார்மலாக ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அந்த வயதுங்கிறது ஒரு ஓய்வு எடுப்பதற்கான வயசு தான். எல்லாருடைய மைண்டுமே அதை நோக்கி தான் போகும். ஆனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அந்த வயசுலேயும் நான் அதை சுறுசுறுப்பாக இயங்கணும்னு நினைக்கிறாரு பாருங்க. அது எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். பட் அதே நேரம் உங்களுடைய வெற்றிக்காக வசூல் சாதனை படைக்கிற படத்துல நடிக்கணுங்கிறதுக்காக இந்த இளம் இயக்குநர்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க விளையாடுறது இருக்குல்ல, அது வந்து நமக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு நெருடலை கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து திரையுலகில் வந்து ஒரு உச்சத்துக்கு போயிட்டீங்க, ரைட்டா? ஆனால் ஒரு சிபியா இருக்கட்டும், ஒரு அசுவத் மாரிமுத்தா இருக்கட்டும், அல்லது தேசிங்கு பெரியசாமியா இருக்கட்டும், இப்போ தான் அவங்களுடைய கரியரையே துவக்குறாங்க. அவங்க வந்து இனிமேல் போக வேண்டிய தூரம்ங்கிறது ரொம்ப தூரம் இருக்குது. நீங்கள் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்காக கதை பண்ணுன்னு மாதக்கணக்கில் உட்கார வச்சுட்டு கடைசியில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வேணாம் நடைய கட்டுங்க அப்படின்னா இப்போ அவங்க எங்கே போவாங்க? அதனால் என்னென்னா ரஜினி வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கணும், சூப்பர் ஸ்டாராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து உண்மையிலே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அதில் தப்பு இல்லை. அதுக்காக வந்து இவர்களுடைய எதிர்காலத்தை வந்து நீங்கள் பழி கொடுக்கக்கூடாது. அதுதான் நம்ம ரஜினிகிட்ட சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம். பட் எல்லாத்துக்கும் மேலே ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறது கரெக்டுன்னு கூட ஓரளவுக்கு தோணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை செய்கிறாரு. ஆனால் அவர் செய்வது சரியில்லை அப்படிங்கிறது இந்த கேள்விகள் மூலமாகவே வெளிப்படுது. அதை வந்து ரஜினி புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி தமிழ்வேந்தன் சென்னையிலிருந்து. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவேன்னு பல வருடங்களாக சொல்லிக்கிட்டு இருந்தார், ஆனால் வரலை. ஒருவேளை அவரும் தனி கட்சி தொடங்கி இருந்தால் இன்றைக்கி நடிகர் விஜயுடைய அரசியல் கட்சிக்கு கொடுக்கப்படும் அரசியல் ரீதியான நெருக்கடி அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குமா? சக நடிகர் நடிகைகளின் ஆதரவு அவருக்கு கிடைத்திருக்குமா? கட்டாயமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன சந்தேகம் இருக்குது? ஆனால் அதில் ஒரு டவுட் இருக்குது. என்னன்னா இப்போ விஜயுடைய ஜனநாயகன் படத்துக்கு சென்சாரில் ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் நடிக்கிற படத்துக்கு சென்சாரில் அப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. ஏன்னா இவரே பிஜேபி சார்பானவராக தானே அரசியல். இல்லை, நீங்கள் அந்த நெருக்கடியை விட்டுருங்க. அதை தாண்டி மன ரீதியாக அவருக்கு தரப்படுகிற நெருக்கடி இருக்குல்ல, அது ரொம்ப பயங்கரமானதாக இருந்திருக்கும். அவரே வந்து ரொம்ப இலகிய மனம் உள்ளவரெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யாராவது ரொம்ப அவரை பற்றி ரொம்ப நெகட்டிவாக விமர்சனம் பண்ணால் அவரால் தாங்கிக்க முடியாதுலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இங்கே வந்தாருன்னா இங்கே இருக்கிற கட்சிகள், மற்ற கட்சிகள் எவ்வளவு பழியை அவர் மேலே போட்டிருக்கோம். இப்போ விஜய் பற்றி சோசியல் மீடியாவில் இவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்குறோம். அதெல்லாம் ரஜினிக்கு நடந்திருந்தால் அவர் என்ன ஆயிருப்பார்? விஜய்ங்கிறதுனால அது ஏதோ காணாமல் போயிட்டு இருக்காரு. பட் ரஜினி வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். ஆமாம், அதில் மாற்றமே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த
சோஷியல் மீடியா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புதையலை தோன்ற மாதிரிலாம் தோண்டி எடுப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னே, 20 வருஷத்துக்கு முன்னே, 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க. அது நடந்தது. ரஜினி வந்து நான் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னார்ல, அந்த காலகட்டத்தில் போய் ட்விட்டர்லாம் போய் பாருங்க, பழசெல்லாம் எடுத்து தோண்டி எடுத்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் நடந்திருக்கும் நிச்சயமா. சேலத்துலேருந்து நாஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்கிறாரு, பழைய சினிமாக்காரங்க வந்து கதை இலாக்கான்னு ஒன்று அமைச்சு அதில் பல நல்ல கதாசிரியர்களை வச்சு திரைக்கதை அமைச்சு பல வெற்றி படங்களை தமிழ் ரசிகர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கதை இலாக்கா இல்லாமல், நல்ல கதைகளையும் இல்லாமல், உருப்படி இல்லாத திரைக்கதையால் சொதப்பி தோழி படங்களாக தான் நிறைய பேர் தர்றாங்க. தயாரிப்பாளர்கள் முழிச்சுக்கிட்டு முன்ன மாதிரி கதை இலாக்கான்னு ஒரு விஷயத்தை மறுபடியும் ஆரம்பித்து அதில் நல்ல நல்ல கதாசிரியர்களை வர வச்சு கதைகளை வந்து திரைக்கதைகளாக மாற்றி ஒரு நல்ல நல்ல படங்களை கொடுக்கலாமே, ஏன் அதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது இந்த கேள்வியை பார்க்கும்போது அந்த காலத்துல எல்லாம் அப்படின்னு இந்த திண்ணையில் உட்காந்துட்டு பேசுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இதெல்லாம் மாறி போச்சு. இவர் சொல்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட நிறுவனத்திலையுமே இந்த கதையை உருவாக்குவதற்காகவே ஒரு டீம் வச்சிருக்காங்க. நீங்கள் தேவர் ஃபிலிம்ஸ் படம்லாம் பார்த்தா கதை தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கான்னு தான், ஒரு பர்டிகுலர் ஆளுடைய பேரே வராது. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இப்போ கதைக்குன்னு வந்து ஒரு வேல்யூ இருக்குல்ல. ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு டப்பிங்கு, ஹிந்தி டப்பிங்னு வேறு டப்பிங்கில் ரீமேக்னு வந்து போகும்போது அந்த கதாசிரியருக்கு ராயல்ட்டியாக வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர்கள் கதைனா அது நம்ம கதையாக தான் இருக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. முக்கியமாக இந்த கதாசிரியர்கள் டைரக்டராக கிளிக் ஆன பிறகு பாக்யராஜ் போன்றவர்கள், அதுக்கு பிறகு தான் இந்த பேட்டர்னே சினிமாக்குள்ளே வந்துச்சு. டைரக்டர் தான் கதை எழுதுவார், கதை எழுதுறவர் தான் டைரக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தொடர்வதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் போன்றவர்கள் கிடைத்த வெற்றி தான். என்ன காரணம்னா கதைக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த படம் ஜெயிச்சா இந்த கதை வெவ்வேறு மாநிலங்களுக்கு போகும்போது இவங்களுக்கும் பணம் வருங்கிறது ஒரு காரணம். அதுக்கு அடுத்து சினிமாவுடைய பேட்டர்ன் மாறிச்சு. முன்ன ஒரு ப்ராஜெக்ட் எங்கே டிசைட் பண்ணப்படும் அப்படின்னா தயாரிப்பாளர் அவர் தான் பிள்ளையார் சொல்லி போடுவார். இந்த ஹீரோவை வச்சு, இந்த டைரக்டரை வச்சு, இந்த கதையை வச்சு படம் எடுக்கிறாங்கிறத டிசைட் பண்ணுறது தயாரிப்பாளர். அதுலேருந்து தான் அந்த ப்ராஜெக்ட் மெல்ல மெல்ல வளரும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் நடிகர்கள்ட்டே தான் ஸ்டார்ட் ஆகுது. அவர் நினைக்கிறவர் தயாரிப்பாளர், அவர் கை காட்டுறவர் இயக்குனருங்கிற மாதிரி மாறிடுச்சு. அதனால் சினிமாவுடைய பேட்டர்னே மாறி போனதால் நீங்கள் அன்னைக்கு மாதிரி ஏன் இன்னைக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கால மாற்றம். அது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தின் கோலமாக மாறி நிற்கிது, அப்படி தான் சொல்லணும். யாழ்ப்பாணத்திலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க, தமிழ் சினிமாவை ஒப்பிடுறப்போ மலையாள சினிமாவோட வியாபாரங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகர்கள் ஆரம்பித்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் பெரும்பாலானவங்க வந்து சொந்தமாக ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து அதில் வந்து தொடர்ந்து படங்களை தயாரிக்கிறாங்க. ஆனால் தமிழில் வந்து கமல், சூர்யா, சிவகார்த்திகேயன், தனுஷ் இந்த மாதிரி ஒரு சில தவிர வேறு எந்த நடிகரும் பட தயாரிப்பில் இறங்க மாட்டேங்கிறாங்களா? ஏற்கனவே படம் எடுத்த ரஜினிகாந்த், சத்யராஜ், பிரபு இவங்களும் வந்து விலகிட்டாங்க. கேரளாவில் நடிகர்கள் எடுக்கும் அந்த ரிஸ்க்கை வந்து தமிழ் நடிகர்கள் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அதில் என்ன தயக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, கேரள சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ அங்கே பட்ஜெட்டே ரொம்ப குறைவு, இங்கே ரொம்ப பட்ஜெட் அதிகம். இன்னொன்று வெற்றிக்கான உத்தரவாதங்கிறது இங்கே ரொம்ப குறைவு, அங்கே நிறைய இருக்குது. ஸோ அதனால் அப்படி பண்ணுறாங்க. இன்னொன்று ஒரு முறை கையை சுட்டுக்கிட்டவங்க இன்னொரு முறை செய்ய தயங்குவது இயல்பு தானே. எல்லாத்துக்கும் மேலே பட தயாரிப்புங்கிறது மிக மிக ஒரு ரிஸ்கான விஷயமா இருக்குது. அதனால தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஹீரோ நம்மளை வச்சு படம் எடுத்தால் இத்தனை கோடி லாபம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுன்னா அவரே எல்லா படத்தையும் தயாரிச்சிடலாமே. ஏன் தயாரிக்காமல் சம்பளத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு சேஃப்டியாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு தெரியும் பட தயாரிப்பு லாபமும் கிடைக்கும், சில நேரத்தில் போட்ட முதலீடு போய் நம்மளை கடனாளியாகவும் ஆக்கிடுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அப்படி தள்ளியே நிற்கிறாங்க. ரஜினி எல்லாம் அவரை தேடி ஆசீர்வாதம் வாங்க வர்ற இளம் இயக்குநர்களுக்கு சொல்கிற அட்வைஸே சொந்த படம் எடுக்காதீங்கிறது தான். சரி சரி, நன்றி நண்பர்களே. கேள்வி நீங்கள் பதில் நாங்கள் நிகழ்ச்சியத்தோட நிறைவடையுது. வழக்கமாக உங்களுடைய கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கும் அனுப்பிச்சுவீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Max Gold. Cash for gold. Call 044 4545 4545. Max Gold. Cash for gold.